ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு 2 பேர் உள்ளே வந்தாங்க. யார் தீபக்கை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வெங்கட் சிங்கம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அவர் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறாரு, என்னை வச்சு படம்லாம் எடுப்பார் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் இல்லையா. அவர் ஒரு வாட்டி கண் கலங்கி சொல்லியிருப்பார். ஸோ அந்த கண் கலங்கின விஷயங்களுக்காகவே அவர் உள்ளே வந்திருக்காரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அவரோட கேப்டன்ஷிப் பற்றி சொன்னார். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங்காக 2 பேரும் பேசிக்கொண்ட விஷயங்கள். அவரை பார்த்தவொடனே நம்ம தீபக் கட்டி பிடிச்சி அழுத்ததெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இன்னும் நல்லா சீனியரான ஆள், எவ்வளோ பெரிய ஆள், இவரு இப்போ இப்படி அழுதுட்டுருக்காரு. ஒரு ஃப்ரெண்டை பார்த்து கட்டி பிடிச்சி அழுது நல்லாயிருக்கு, செம்மையாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நம்மளோட ஏண்டா டே விஷ்ணு வந்து ஒரே ஃபன்னு தான். ஏன்னா சீசன் 7 வந்துட்டு இவர் வந்து முரட்டுத்தனமாக தான் இருப்பார். ஆனால் இவர் முரட்டுத்தனமாக பண்ணுறதே நிறைய பேர் சிரிப்பு வரும். ஏன்னா கோவமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவார், அசீம் மாதிரி பண்ணணுன்ட்டு. நல்லாயிருக்கும் அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். இவர் திடீர்னு இந்த பூர்ணிமா மாயாலாம் முன்னாடி உட்காந்தும்போது ஒரு வாட்டி மிட்வீக் விஷயம் இவர் தான் நினச்சிட்டு அழுவார். அதெல்லாம் செம மாசாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா எல்லாரை பற்றி சொல்கிறார். ஜாக்லின் நீ நல்லா பண்ணுறமா, ஏஞ்சல் வந்துட்டு பவித்ரன்னு சொன்னார். ஆனால் முத்துக்குமரனை பற்றி டக்குன்னு ஒரு வாயை விட்டார். என்னென்னா நம்ம அருண் சொன்னார் வெறும் வாயை வச்சு மட்டும் ஓட்டிகிட்டு இருக்காரு, அந்த மாதிரி விட்டாப்புல. இவர் கொஞ்சம் விடுற வாழ் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த வந்து டைட்டில் வந்து ஒருத்தன் தான் வின் பண்ண போகிறான் அப்படின்னு. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆள் தான் வந்து வின் பண்ண போகிறான் அப்படின்னு எல்லாருமே ஷாக்காக வராங்க. யார்? முத்துக்குமரன் தானே அப்படின்னு. இல்லை சௌந்தர்யா தானே, இல்லை வேறு யாருன்னா அவன் அப்படின்றாரு. யாரா தெரியும் பார்த்தா ராணவ் கை அப்படியே மடக்கி வச்சு நின்றுட்டு இருக்காப்புல. அவன் தான் வின் பண்ண போகிறான். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாருமே செம ஷாக்கு. ஜாக்லாம் பயங்கர ஷாக்கு. அப்போ அந்த கான்செப்டை சொல்கிறான் அப்படின்னா இவன் அப்படியே யோசிக்கிறார். இவர் சொல்கிறான் அப்படின்னா ஏஆர்எம்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சும்மா நடிக்கிறது. அப்போ அவர் விளக்கம் கொடுக்குறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆரவ் வின் பண்ணார், அதுக்கப்புறம் ரித்விகா வின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எம்மில் வந்து முகேந்திரா வின் பண்ணார், அப்புறம் ஆரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ராஜு, அதுக்கப்புறம் முகமது அசீம், அதுக்கப்புறம் அர்ச்சனா, இப்போ 6ல் வரணும் நான் தான். அப்போ வந்து 6 சொன்னோடனே எல்லாரும் ரேன் இருக்கானே அப்படின்னாங்க. இல்லை அவர் தான், அவரே அந்த இடத்துல சொல்லிட்டாருன்ற மாதிரி விஷ்ணு சொல்கிறாரு. இவர் அப்படி சிரிக்கிறார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக்லின் கலாய்க்கிறாங்க. டேய் ஒரு போன சீசனில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தானே நான் தான் டைட்டில் வின்னு அந்த மாதிரி கேஸடா அப்படின்னா, இவனை இன்றைக்கி சாதாரணமாக ஏதோ இடம் போட்டுறாதீங்க, அவன் பெரிய அணுகுண்டுன்றார். ஏன்னா வெளியில் வந்துட்டு அவ்வளோ ஓட்டு வந்துட்டு இருக்குது. ஆனால் இவர் பண்ணுற வேலைக்கும் அந்த ஓட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. எப்படி சௌந்தர்யாவை பற்றி சொல்லிட்டு இருக்குமோ அதே மாதிரி தான் ராணுவ. ஆனால் ராணுவ வந்துட்டு சௌந்தர்ய அளவு கிடையாது, ரொம்ப நல்ல மனிதர், அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. இவருக்கும் அந்த பவித்ராக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பும் க்யூட்டாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வேறு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் வேறு சொல்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ராணுவும் பவித்ராவும் 5 வருஷமாக லவ் பண்ணுறாங்க. அதாவது பவித்ரா லவ் பண்ணல, இவர் சின்சியராக ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்காக தான் பவித்ராவை கரெக்ட் பண்ணுறது அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரி, இப்போ வந்து அந்த மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் எப்படி நீ சொல்கிற அப்படி கேட்குறாங்க. ராணுவ தான் டைட்டில் வின்னு. இப்போது நம்ம எல்லோரும் ஒன்றா இந்த பக்கம் போகிறோம், ஒருத்தன் மட்டும் தனியாக அந்த பக்கம் போனால் மக்கள் யாரை பார்ப்பாங்க? இந்த தனியாக போகிறவன தான். அதுதாங்க கான்செப்ட்டு அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சாப்புல. ஸோ என்னையா வரவங்களாம் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ முத்துக்கு கப்பு வெறும் சொப்பு தானான்ற மாதிரி போயிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் மக்களோட ஓட்டு பற்றியா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பக்கம் தான் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட கருத்து என்னவாக இருக்குன்னா, முத்துக்குமரனுக்கு ஓட்டு போகிறத நிறுத்தாதீங்க வந்தாருன்னா, அதேமாதிரி முத்துக்குமரனை ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.